ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கஸ்டமைஸ்ட் மாடல் இந்த ஹைப்ரிட் மாடல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்ட் மாடல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு பேசிக்காக ஒரு மாடல், இப்போ ஹைப்ரிட் மாடலோ இல்லை ஒரு ஸ்பைரல் மாடலோ எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து SDLC ஸ்டெப்ஸ். இதில் எந்த நமக்கு தேவை எங்கே வேணாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணி அந்த மாடலை யூஸ் பண்ணுறது தான் கஸ்டமைஸ்டு மாடல். அந்த சேஞ்ச் பண்ண மாடலை தான் நம்ம கஸ்டமைஸ்டு மாடல்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் கஸ்டமைஸ்டு மாடல். அடுத்து ஹைப்ரிட் மாடல் என்னென்னு பார்ப்போம். ஹைப்ரிட் மாடல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு 2 SDLC மாடல் எடுத்துப்போம். 2 மாடலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தேவையான இடத்துல சேஞ்சஸ் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹைப்ரிட் மாடல். காமனாக ஹைப்ரிட்னாலே ஏதாச்சும் ஒரு 2 ஃபீச்சர் ஆட் பண்ணுறது அது மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பைரல் மாடலையும் ப்ரோட்டோடைப் மாடலையும் கம்பைன் பண்ணி ஒரு மாடலாக டெவலப் பண்ணியிருக்கோம். தட்ஸ் அ ஹைப்ரிட் மாடல். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன் வந்துட்டு ரெக்கமெண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட் பண்ணி கஸ்டமர் ரிவ்யூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் ஸ்பைரல் மாடல் ஃபாலோ பண்ணுறோம். இதில் என்னென்னா 2 மாடல் நம்ம ஆக்சுவலாக ஸ்பைரல் மாடலையும் ப்ரோட்டோடைப் மாடலையும் மிங்கிள் பண்ணுறோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஏதோ ஒரு மாடல் எடுத்துகிட்டு அதில் இருக்க தேவையான ரெக்யர்மெண்ட் தேவையான இடத்துல மட்டும் சேஞ்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் கஸ்டமைஸ்டு மாடல். இது 2 மாடல் எடுத்து ஒரே மாடலாக கம்பைன் பண்ணுறது தான் ஹைப்ரிட் மாடல். கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்துட்டு இது கோடிங் ஃபேஸ், இது டெஸ்டிங். இது மாதிரி இதே ஹைப்ரிட் மாடல் 2 அப்படின்னா V அண்ட் ப்ரோட்டோடைப் மாடல் எங்கே தேவைப்படுதோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம V மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுலேயும் வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு இது ஏன் இப்படி கம்பைன் பண்ணுறோன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த சேம் இடத்துல இந்த சேமில் வந்துட்டு கஸ்டமர் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஸ்டேஜஸில் ஒவ்வொரு ஸ்டேஜாக கொடுப்பாரு. ஆனால் அதே சமயம் அவருக்கு வந்து அந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி ஐடியா இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த இதையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபீச்சர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ரோட்டோடைப் அவங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க கொடுக்குற ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்குற ஃபீச்சரை ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஸ்பைரல் மாடல்லாம் என்ன, ப்ரோட்டோடைப் மாடல்லாம் என்ன, SDLC டைப்ஸ் எல்லாமே தெரியணும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இது எல்லாத்தையுமே தெளிவாக போட்டிருக்கோம். அதை பார்த்து இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹைப்ரிட் மாடல் V அண்ட் ப்ரோட்டோடைப் மாடல். V மாடல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்க்கலாம். ப்ரோட்டோடைப் மாடல்லாம் இதுதான். ஸோ V மாடலில் என்ன ஒரு V ஷேப்பில் டெவலப்மெண்ட் டீமும் டெஸ்டிங் டீமும் ஒரே தான் ஒர்க் பண்ணி பேரலாக ஒர்க் பண்ணி சாஃப்ட்வேரை வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு அந்த ரெக்யர்மெண்ட்டில் வந்து ஐடியா இல்லை. அப்படிங்கிறப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் டெமோ காமிச்சு நம்ம வந்து அதை டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் ஹைப்ரிட் மாடல். இதுதான் அந்த கஸ்டமைஸ்ட் அண்ட் ஹைப்ரிட் மாடலை பற்றின ஃபுல் வீடியோ. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃபர்தராக வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.